நமக்கெல்லாம் சினிமா பார்ப்போம் தானே, எல்லாருக்கும் சினிமா பார்க்கின்ற பழக்கம் இருக்கும். ஒரு காதலன் காதலி பார்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயும் எங்கேயோ பார்ப்பான், ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், பார்த்தேன் ஆனால் எங்கேயோ போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலன்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், எங்கடா போயிட போடா, இந்த ஊரில் தானே எங்கேயோ இருக்க போறா, தேடுனா கிடைக்க மாட்டாளா அப்படின்னு. குறுந்தொகைன்னு ஒரு இலக்கியம் நண்பர்களே, இங்கே பையன் பேசுகிறான், அதே குறுந்தொகையில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நிலம் தொட்டு புகார், வானம் ஏறார், விலங்கு இரு முன்னீர், காலில் செல்லார், நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின், குடிமுறை குடிமுறை தேரின், கெடுநரும் உளரோ நம் காதலோரே. எங்க போயிட போறான் அவன், உன் காதலன் எங்க போயிட போறான்? நிலத்தை பறிச்சு உள்ள போய் படுத்துக்க போறானா, இல்ல வானத்துல படிக்கட்டு போட்டு ஏறி போயிட போறானா, இல்ல கடல்ல காலாலேயே நடந்து எங்கேயாச்சும் ஓடி போயிட போறானா? நாடு நாடா ஊர் ஊரா தெரியனா கிடைக்க மாட்டானாடா. இது நமக்கு புரியலையா? இது இன்னைக்கு இருக்கிறதானே. இன்னும் அடுத்த நிலைக்கு போவோம். அன்பர்ந்தவர்களே, அகடானூறுன்னு ஒரு இலக்கியம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தலைவன், தலைவி, தோழி, தாய், செவிலித்தாய், இந்த அஞ்சு கேரக்டரை வச்சுட்டு அவங்க சொல்ற கவிதை இருக்குல்ல, உண்மையிலே நம்மளை பிரமிக்க வச்சிடும். அகடானூர்ல உப்பு விற்கிறத பத்தி ஒரு கவிதை இருக்கு, அம்முவனார் இயற்றினது. நான் பாட்டெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. அகடானூர்ல 140வது பாடல், வாய்ப்பு இருப்பவர்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒருத்தவன் உப்பு விற்க கடல்ல இருந்து நகரத்துக்கு போறான். ஏன்னா உப்பு வந்து நெய்தல் நிலத்தில் தான் விளையும். அந்த காலத்துல உப்பும் அரிசியும் ஒரே விலை தான். 1 கிலோ உப்பு கொடுத்தோம்னா 1 கிலோ அரிசியை வாங்கிக்கலாம். இது ஒரு வரலாற்று தகவல், போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு நம்மளாம் வேலை செய்து சம்பளம் வாங்குறோம். அந்த சம்பளம்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது தெரியுமா? சம்பா அளம். சம்பானா நமக்கு தெரியும், சீரக சம்பா, மாப்பிள சம்பான்னு சொல்றோம். சம்பா என்றாலே அரிசி. உப்பளத்தில் விளையக்கூடியது உப்பு. அந்த காலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் சம்பளமாக அரிசியையும் உப்பையும் தான் கொடுத்தார்கள். அந்த வார்த்தை தான் சம்பளம்னு சேர்ந்து வந்தது. 2000 வருடங்களாக நம்ம இன்னும் சம்பளத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை இருப்பது அகடானூர்ல. இப்ப சம்பளம் நம்ம வாங்கியாச்சு. இப்ப உப்பை விற்க உமனர்கள் வந்து வேறு நிலத்திற்கு போறார்கள். அந்த நிலம் வந்து அவங்களுக்கு புதிது. அந்த ஊர்ல எல்லாம் நாய் வளர்ப்பாங்கல்ல, அப்ப புதுசா ஆள் வந்து அந்த நாய் பார்த்து குலைக்கும்ல. ஒரு மிகப்பெரிய மாட்டு வண்டி முழுக்க உப்பு ஏத்திட்டு ஒரு வயதானவரும் அவர் கூட ஒரு இளம் பெண்ணும், அவர் ரொம்ப அழகானவர், இளம் பெண்ணும் போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற நாய் அவங்களை பார்த்து குலைக்குது. அப்ப ஒருத்தன் அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணு பார்த்து பயந்து நிற்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு காதல் வந்து விட்டது. இப்ப அவன் சொல்றான், அந்த வண்டி ஒரு சகதியில மாட்டி நகர முடியாம நிக்குது. விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த முறை அறுவடை பண்ணுவதற்கு அந்த விளை நிலத்தை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அப்போ கருப்பா ஒரு புகை போகும்ல, அந்த மாதிரியான கரும்புகையில இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. இந்த வண்டி மாட்டிக்கிறத காப்பாத்துறதுக்கு இந்த வண்டி மாடுகள் எப்படி உதவுதோ அது மாதிரி இந்த பொண்ணோட கண்ணுல நான் மாத்திக்கிட்டேன். இந்த பொண்ணுடைய கண்ணிலிருந்து நான் தம்பிக்க இந்த வண்டிக்காரன் தான் எனக்கு உதவணும். எப்படி இந்த மாடு வந்து சேத்துல சிக்கிக்கிட்ட வண்டியை காப்பாற்ற உதவுதோ அதே மாதிரி மீன் போன்ற கண்களை உடைய இந்த பெண்ணினுடைய கண்களில் சிக்கிய என்னை இந்த வண்டிக்காரன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். நமக்கெல்லாம் ஒரே கேள்வியா இருக்கும், வண்டிக்காரன் எப்படி காப்பாற்ற முடியும்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த வண்டிக்காரர். எப்படி ஒரு காதலை வரலாற்று சுவையோடு இயல்பாக எடுத்து வைக்கின்ற இலக்கியங்கள் எல்லாமும் விதை போதுன்றதுதான். நான் இன்னொரு இலக்கியம் சொல்றேன், அது எந்த இலக்கியம்னு பின்னாடி சொல்றேன். எப்பயுமே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. எல்லா நேரங்களும் கணவனுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பணும்னு தோணாது. எனக்காச்சும் ஒரு நாள் அவர் சந்தோஷமா இருந்தாருன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புவாரு. அன்னைக்கு அந்த கணவனுக்கு தோணுச்சு. நண்பர்களே, சங்க காலத்தில் ஆண்களும் முடி வளர்ப்பார்கள், ஆண்களும் பூ வைப்பார்கள். அதுதான் அவர்களுடைய அலங்காரம். இவன் புதுசா மரத்தில் இருந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்கிறான். வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது அவங்களோட வீட்டம்மா கேட்குது, இப்போ இவ்வளவு சிவி சிங்காரிச்சிட்டு நீ எவ்வளோ பார்க்க போற? சரி, இன்னைக்கு ஆரம்பமே சரியில்லை, ஏதோ நமக்கு போதாத காலம் போல அப்படின்னு அவன் வீட்டில இருந்து கிளம்ப போனவே உள்ள வந்துடுறான். நான் எங்கேயுமே போலன்னு அந்த அம்மா முறைச்சிக்கிட்டே இருக்கு. முறைச்சிட்டே இருக்கும்போது சரி நம்ம எதுவும் பேச வேணாம், அவங்களே பார்ப்போன்னா அவங்களுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ற? நான் ரசிக்கிறேன். நீ என்னைய ரசிக்கிற மாதிரி இல்லை, இப்போ யாரையோ பார்க்க போனேல அவளை மனசுல நினைச்சுக்கிட்டே என்னைய பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா. திருப்பி அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நான் எதுவுமே பண்ணலையே, எந்த தப்புமே பண்ணலையே, இது என்னடா சிக்கலா இருக்கு அப்படின்னு. நான் இப்ப சத்தியமா ஒன்னதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ சத்தியமா என்னதான் நினைச்சனா இதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கலன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி யாரை நினைச்ச அப்படின்னு ஒரு கேள்வி. இவன், நான் உன்னை விட நான் வேறு எவரையுமே அதிகமாக காதலிக்கல, நான் வேற யாரை நினைக்க போறேன்? இப்ப என்னை விட அதிகமாக காதலிக்கலனா அப்ப என்னை விட கம்மியா யாரையோ காதலிக்கிறேன்னு தானே அர்த்தம். அது யாருன்னு சொல்லு. இவனுக்கு எல்லா வார்த்தைகளுமே கத்தி மாதிரி திரும்பி வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, வார்த்தைகள் அனைத்தும் தோற்ற இடத்தில் இன்னொரு பிளான் பண்றான். சரி, தும்மிடுவான். பேசினா தானே பிரச்சனை, பேசினா தானே பிரச்சனை வருது, தும்மிடலாம். அன்பானவர்களே, நமக்கு தும்முனா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஆயுசு 100ன்னு சொல்லுவோம். சரி, தும்முன உடனே தலையை தட்டி ஆயுசு 100ன்னு சொல்லுவா, சண்டை சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தும்முறான்.
நீ இப்ப எதுக்கு தும்புறேன்னு தெரியாத அளவிற்கு நான் மக்கா அப்படி சொல்லிட்டு அவள் ஆயுசுன்னு சொல்லாம இருக்கா. ஆனால் ஆண்களுக்கு ஒரு பண்பு இருக்கு, விடாமுயற்சி. இன்னொரு தடவை தும்மி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அவள் தும்புறா. அந்த இடத்துல அவர்களுக்கு உண்மையான காதல் இருக்கிறது. அதனால அவள் வேகமா ஓடி வந்து தலையை தட்டி நீடு வாழ்க ஆயுசு 100 அப்படின்னு சொல்லிடுறான். தட்டிக்கிட்டு இருக்கும் போதே அழுக ஆரம்பிச்சிடுறான். இது என்னடா திரும்பி என்னமா ஆச்சு அப்படின்னா, நமக்கு தும்மல் வந்தால் இன்னொரு ஒரு பழக்கமும் இருக்கு. யாரோ நம்மளை நினைச்சாதான் நமக்கு தும்மல் வருதுன்னு இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லுவோம் தானே. இப்போ நீ எவ்வளோ பார்க்க வெளியே கிளம்புனியோ, நீ போகாதனால அவங்க அங்கே உன்னை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தும்மிக்கிட்டு இருக்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை. இதுக்கு மேல என்ன வேணாலும் முடியும் நண்பர்களே. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப அவருக்கு நடக்க போறது விதி. இப்ப உண்மையிலே அவருக்கு தும்மல் வருது. நமக்குலாம் ஒரு வியாதி இருக்கும், எந்த நேரத்தில் சிரிக்காதன்னு சொல்றோமோ அந்த நேரத்தில் தான் நம்ம கரெக்டாக சிரிப்போம். அது மாதிரி ஏற்கனவே 2 தடவை தும்மி மாட்டிக்கிட்டான். இப்போ 3வது தடவை உண்மையிலே இயற்கையாகவே அவனுக்கு தும்மல் வருது. சிரிப்பை கூட கட்டுப்படுத்திடலாம், ஆனால் தும்மல் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் முடியும் வரை முயற்சி செய்தானே. சரி, அவள் கீழே குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம அவளுக்கு தெரியாம திரும்பி தும்மிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். திரும்பி தும்மும் போது கரெக்டாக பார்த்துட்டா, தும்புறத பார்த்துட்டா. அவ்வளோதான், அவனுக்கு கதை முடிஞ்சிருச்சு தானே. இது நாள் வரைக்கும் உன்னை சந்தேகம் தான் பட்டேன். எப்போ நீ ஒருத்தி நினைக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு திரும்பி தும்முனியோ அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் யார் அவ அப்படிங்கிறான். இப்போ இந்த கிளைமேக்ஸுக்கு வருவோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஒரு காதல் கதையினுடைய ஒரு சின்ன காட்சி மாதிரி. இது தமிழில் எந்த இலக்கியத்தில் இருக்குன்னா, நம்ம காதல் கவிஞன் கபிலன்னு நினைப்போம், அப்படி இல்லைன்னா கம்பன் நினைப்போம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதை எழுதினது திருவள்ளுவர். இன்பத்துப்பாலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தினுடைய 7 குறளை மட்டும் நான் சொன்னேன். இதை எழுதினது திருவள்ளுவர் தான். வெறும் 49 வார்த்தையில எப்படி ஒரு காதல் கதையை சொல்லியிருக்காரு பாருங்க. யாராவது திருவள்ளுவரா இப்படி அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போமா? நமக்கெல்லாம் திருவள்ளுவர்னா அறமீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், அந்த அளவுக்கு தானே தெரியும். ஆனா என்னைக்கு திருவள்ளுவர் ஒரு கவிஞராக தெரிய ஆரம்பிப்பார் என்றால், இன்பத்துப்பால் நமக்கு ஸ்கூல்ல இருக்காது, காலேஜில் இருக்காது. நம்முடைய வாசிப்பு என்றைக்கு நமக்கானதாக மட்டுமே மாறுகிறதோ அன்னைக்கு திருவள்ளுவர் இன்னும் அழகாக ஆரம்பிப்பார். இப்போ இன்பத்துப்பால் படிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்கு தெய்வ புலவர் இப்படி ஒரு பகுதியவே எழுதியிருப்பாரு? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள சண்டை நினைச்சோம்னா அது நம்முடைய புரிதல் குறைபாடு. இதுக்காக தான் திருவள்ளுவர் உளவியல் சார்ந்து இன்பத்துப்பால்னு ஒரு பாகத்தையே எழுதியிருக்கார். இது கோபத்தில் வந்தால் தான் சண்டை, இது 2 காதலருக்கு நடுவில் காதலில் வருவதால் அதில் பெயர் ஊடல். இந்த ஊடல் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், இந்த உளவியல் புரிய வேண்டும் என்றால் நமக்கு திருக்குறள் தெரியணும். இவ்வளவு நேரம் திருக்குறள் சொன்னதற்கான காரணம், விதையின் செறிவு என்ற தலைப்பிற்கு ஒரு நூலை நம்மால் சொல்ல முடியும் என்றால் அது திருக்குறள் தான் நண்பர்களே. காரணம் 1330 குறள்களும் 1330 விதை நெல்கள். எப்படி திருக்குறள் ஒருவருக்கு உள்ளே சென்று விட்டால் நாம் வளர வளர திருக்குறளும் நம்மோடு சேர்ந்து வளரும். திருக்குறளும் நம்மோடு சேர்ந்து பொருள்கள் விரிந்து 1000 கிளைவிட்டு வளர ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கெல்லாம் காந்தியடிகள் தெரியும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் டால்ஸ்டாய், ரஷ்யாவினுடைய எழுத்தாளர். காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இத்தனை அற கருத்துக்களை சொல்றீங்களே டால்ஸ்டாய், உங்களுக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைக்குதுன்னு. டால்ஸ்டாய் காந்திக்கு பதில் கடிதம் போடுறாரு. இந்த எல்லா கருத்துக்களையும் உங்கள் ஊரில் உள்ள திருக்குறள் இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, திருக்குறள் என்கின்ற விதை நெல் டால்ஸ்டாயிடம் விழுந்தது. அது வேர் விட்டு கிளை விட்டு 1000 மரங்களாக வளர்ந்தது. அதிலிருந்து ஒரு கனியை உண்ட காந்தியடிகளுடைய வாழ்க்கை அதன் பின்னால் மாறி போனது. உண்மையிலேயே காந்தியடிகள் காந்தியாக இருந்ததற்கு திருக்குறள் என்கின்ற விதையும் ஒரு காரணம். இதை இன்னமும் தெளிவாக பார்ப்போமா? காந்தியடிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிக முதலாக செய்த போராட்டம் எதுனா அது ஒத்துழையாமை இயக்கம். அதற்கு முன்னாடி இந்தியா அப்படிப்பட்ட போராட்டத்தை உண்மையிலே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா வலதுசாரி, இடதுசாரி, மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, இந்து, முஸ்லீம் எல்லாரும் காந்தி பின்னாடி நின்னாங்க. காந்தி வாங்க காந்தி, நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா நல்லா போயிட்டு இருந்த ஒரு போராட்டத்தில் திருஷ்டி பட்ட மாதிரி சௌரி சவரால 22 காவலர்களை மக்கள் எரிச்சு கொண்டுறாங்க. காந்தியடிகளுக்கு இது தெரிய வருது. யார்கிட்டையும் கேட்கலங்க. அடுத்த நோடி யார்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்கல. காங்கிரஸ்ல அத்தனை பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, ஒரு ஆள்கிட்ட கூட கேட்கல. போராட்டத்தை அப்படியே நிறுத்திடுறாரு. நேரு காந்திக்கு எதிராக திரும்பினாரு, நம்முடைய நேதாஜி காந்திக்கு எதிராக திரும்பினாரு. ஒட்டுமொத்த மக்களும் காந்திக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதுல ஒரு நியாயமும் இருந்துச்சு. ஏன்னா காந்தியடிகள் வேலையை விடுன்னு சொன்னாரு, உடனே விட்டாங்க. இனிமேல் வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க, விட்டாங்க. வெள்ளையர்களுடைய ஆடைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, மக்கள் யாருமே பயன்படுத்தல. இப்படி நீங்க சொன்ன எல்லாமே கேட்டோமே காந்தி. ஏதோ ஒரு கிராமத்துல 22 பேர் இறந்தனால ஒட்டுமொத்த இந்தியாவும் இதற்கு பலிகடா ஆக முடியுமா அப்படின்னு மக்கள்லாம் கோவப்படுறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இந்த நேரத்துல தான் இதற்கு திருக்குறள் விடையாக வந்தது. தன்னஞ்சறிவது பொய்யற்க. காந்தியடிகள் செய்தது தவறா அப்படின்னு கேட்டா, காந்தியடிகள் தன்னுடைய உள்ளத்திற்கு தவறு என்று தெரிந்ததை ஒரு நாளும் செய்ததில்லை. ஏன் செஞ்சதில்லைன்னா, தன்னஞ்சே தன்னை சுடும். மக்களுக்கு அவர் பயப்படல, கடவுளுக்கு பயப்படல, தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்தவர் காந்தி. அதனாலதான் கடைசி வரைக்கும் தனக்கு தவறு என்று தெரிந்ததை ஒரு நாளும் செய்யல.
நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒரு இடத்துல இருந்த வன்முறை தானேன்னு. ஏதோ ஒரு இடத்தில் காட்டில் இருக்கின்ற சிறு தீப்பொறி தான் அடுத்த நாள் காலையில் காட்டையே சாம்பலாக்கிவிடும். ஏதோ ஒரு இடத்தில் இருந்த சின்ன வன்முறை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் பரவிடும். அதற்கடுத்து இந்தியாவினுடைய போராட்ட குணமே வன்முறையாக மாறிவிடும். காந்திக்கு எப்படி தெரிந்தது என்றால், அவருள் வள்ளுவர் என்கின்ற விதை இருந்தது.